ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் ரெடியூஸ் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐம் லிட்ரலி ஸோ பிளஸ்ட் அண்ட் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். நல்லதுன்னு இருந்தால் கேட்டதும் இருக்க தாங்க செய்யும். அதே மாதிரி தான் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, என்னது இது ஏமாத்துறீங்க, பித்தலாட்டமாக இருக்குது, இவங்கள பார்த்தா எனக்கு கோவமாக வருது இவங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு இவங்கள பற்றி நான் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறேன்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து என்னுடைய பேஜில் கமெண்ட் பண்ணுறது அது சரியாக இல்லைங்க, சரிங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாங்க, என்ன கமெண்ட்லாம் டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை சுற்றி வந்து என்னுடைய கேட்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறது பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த ஒரு கமெண்ட்ஸ்னால என்னுடைய கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோஸை பார்த்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்க எனக்கே ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்து டிலீட் பண்ணுவேன், சரிங்களா? நான் இதுலேயும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிலீட் பண்ண தாங்க செய்வேன். நீங்கள் ஏமாத்துற அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா நான் டிலீட் பண்ண தான் செய்வேன். நான் அவனுக்கு எப்படி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பாதி பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அந்த வீடியோலாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் எல்லா கேட்டுக்குமே சரி, என்னுடைய கேட்டுக்குமே சரி, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. யாருமே வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஒரு சிலர் மணிக்காகவும் லைக்காகவும் நீங்கள் வந்து இப்படி வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு பெர் மந்த்துக்கு கேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அதிகமாகவே தாங்க நாங்கள் செலவு பண்ணுறோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு யூடியூப்லேருந்து மணி வந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்துச்சுனாலும் நான் என்னுடைய குட்டீஸுக்காக நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் வந்து யோசிப்போமே தவிர நாங்கள் வேறு எதுவும் வந்து நாங்கள் திங்க் பண்ணலைங்க, சரிங்களா? நான் இந்த வீடியோ வைரல் ஆகும் அப்படின்னு நினச்சலாம் நான் இந்த வீடியோ போடலை. நான் சும்மா தான் போட்டேன், அது வைரல் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ நான் யாரையும் வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இதில் விட்டுருந்தா தயவு செஞ்சு அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிக்கோங்க, சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.